காரில் மற்ற மற்ற எல்லாருக்கும் இருக்கிற பந்தம் வேற. அவர் கூட நடிச்சிருக்கேன், அவர் கூட பழகியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னை வந்து நடிக்க செஞ்ச தலைவர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குன்னா அது வந்து மொத்தமாக விஜயகாந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் மட்டும் இந்த சங்கத்தை மீட்டு கொடுத்தோம்னா நாங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒரு மரியாதையோடு இருந்திருக்க முடியாது. அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மக்களோட அப்போ அவர் எப்பவுமே ஒரு தலைவராக இருந்ததே கிடையாது. ஷூட்டிங்ல எப்படி எல்லாரோட சரிசமமா பழகுவாரோ அப்படிதான் வந்து நான் மக்களோட பழக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அவருடைய எல்லா உணர்ச்சியும் அவர் வந்து மக்களுக்காக தான் யூஸ் பண்ணாரு. முக்கியமா அவர்கிட்ட இருந்த அந்த கோபம். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோவப்படுறவர்னு. நான் பல பேரை பார்த்துருக்கேன் கோவப்படுறத வந்து சொந்தக்காரங்களோட சொந்த சண்டைகளுக்காக. ஆனா விஜயகாந்த் சார் வந்து எப்பவுமே மக்களுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு கோவத்தோடு தான் இருந்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏன்னா அவர் உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கணும் போது அதுல 100ல் ஒரு பகுதியாவது செஞ்சு முடிக்கும்ன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. எல்லோருக்கும் என்னுடைய அவங்க குடும்பத்தாருக்கு, அவங்க தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு அவரோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும் வீட்டில் எல்லா வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்திலையுமே கேப்டன் விஜயகாந்த் பற்றி நமக்கு தெரியும். இன்னைக்கு அவரை இழந்து வாழக்கூடிய அவரோட கழக உடன்பிறப்புகளுக்கும், சினிமா உலகினருக்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்திற்கும் ஆழ்ந்த எருமை தெரிவித்துள்ளது. சினிமால எல்லாருக்கும் சமமான சாப்பாடு கிடைப்பதற்கான வழிகளை ஏற்படுத்துறோம். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாரை பற்றி, கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. குறிப்பாக வந்து சென்னையில் வர்ற எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை அவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சதில்லை. ஆனால் எல்லாரும் சொல்கிறது எல்லாமே விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பாடு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை இல்லை, அவர் இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தா. நானும் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் கீழே வேலை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அப்படி வருத்தப்படுறேன். நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு. தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு கண்ணீர் வழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என்னையும் அண்ணன் அன்பாக கூப்பிடுவார். நான் அவரோட வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா செந்தூர பாண்டி, சத்திரியன், தர்மபுரி, இந்த படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை ஜாதி, இப்படி எத்தனையோ படங்கள் நாங்கள் நடித்திருக்கோம். ஆனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருபவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை, பல இயக்குநர்களை, பல கேமராமேன்களை உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை எதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார்.
தமிழகத்திலே தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அவங்க எல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேற ஒருவரிடம் ஒப்படைத்து சென்று விட்டார். கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தும் போது எதிர்கட்சி தலைவராக வந்தார். அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர்தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் ஆளும் கட்சியாக வர முடியவில்லையே தவிர ஆண்டவன் அதற்கு வழிவகுக்கவில்லை. ஆகவே எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டிலே சொன்னார், நான் என் சொத்தெல்லாம் வித்துக்கிட்டா இந்த மாநாடு நடத்துகிறேன், கட்சியை நடத்துகிறேன், நான் பணத்துக்காக வரல, எனக்கு 2 வேளை கஞ்சி கிடைச்சா போகிறோம், சின்னையிலேயோ பாயிலேயோ போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தவிர்க்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லாமல் ஃபைட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயகாந்த் ஃபைட் தான். வாழ்க்கையிலேயும் ஃபைட் பண்ணார், படத்துலேயும் ஃபைட் பண்ணார். அவர் அப்போ அடிக்கடி சொல்லுவார், தம்பி அருண் விஜய் ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா வருவார்னு சொன்னார். அவர் இன்னைக்கு வந்திருக்கணும். அவர் ஃபைட்டில் காலில் அடிபட்டதுனால அவர் வர முடியல. அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நாங்கள் ஒரே காலகட்டத்தில் சினிமா நடிக்க வந்திருந்தோம். 1978 தான் நானும் வந்தேன், அவரும் வந்தார். 2 பேரும் ஒரே ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஒரு கம்பெனியில் அவர் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் நான் உள்ளே போயிட்டுருக்கேன், நான் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் அவர் போயிட்டுருக்காரு. அப்படி கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்டு தேடி அழைச்சி அதிகமானவங்க தான் நான் அன்போடு அழைக்கும் விஜய்னு தானே அவர் அழைப்பேன். கேப்டன் விஜயகாந்த் விஜய்னு சொல்ல மாட்டேன். அவருடைய மறைவு பெரிய இழப்பு. அவர் எல்லா விஷயத்தையும் நம்ம குறித்து முன்னாடி குறிப்பாக நடிகர் சங்க கடன் இருக்குது. நடிகர்களுக்கு சினிமாக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வந்து பின்னாடி இருப்பார். ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அவரை போய் பார்க்க போனப்போ ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் எல்லாருக்கும் சினிமா 100 ரூபா பணம் கொடுத்துருந்தாரு. அப்போ தயங்கி அவங்க சகோதரி பிரேமலதா கேட்டாங்க, அண்ணன் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, சொல்லுங்க, புதுக்காட்டி தான் நான் கோச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சினிமா 100 ரூபா வாங்கிட்டு வந்து அந்த 100 ரூபாய்க்கு நான் வீட்டில் வச்சுருக்கேன். பெரிய இழப்பு. பார்க்க முடியும். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்பான கேப்டன் அவர்கள், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அவர்கள். அந்த நடிகர் சங்கத்தில் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னால் அது கேப்டன் அவர்கள் தலைவராக இருந்த அந்த காலம்தான். அதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க, அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. நடிகர் சங்கத்துடைய கடனை அடைச்சு அதை மீட்டு ஒரு பெரிய நிதியை செய்து வைத்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இயக்கத்தை கட்டமைச்சு பல கோடி தமிழ் மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு மனிதர், ஒரு புனிதர். தர்மம் செய்கிறது எப்படின்றத சொல்றதில்லை, வாழ்ந்து காட்டினவர். எத்தனையோ பேருக்கு உணவளித்தவர். இப்படின்னு அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கார் நினைக்கும் போது இது தமிழ் திரையுலகத்துக்கு இல்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. நிச்சயமாக அவருடைய இடத்தை வேறு யாராலையும் ஃபில் பண்ணவே முடியாது. கேப்டன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். கேப்டனோட இழப்பு நண்பர் விஜயகாந்தோட இழப்பு ஒரு மாபெரும் இழப்பு. இங்கே திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, நம்ம பொலிட்டிக்கலாகவும் சரி, ஏழை எளிய மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு கொடைவள்ளல். அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அருளாமையை தெரிவிக்கிறேன். அவரோட ஷூட்டிங்கில் நான் நடித்த படங்கள் ஒரு 4-5 படங்கள் தான். ஆனால் அந்த 4-5 படங்கள் ஒரு நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம். நான் ரொம்ப such a wonderful person. பழகிறதுக்கு இனிமையானவர், எளிமையானவர். ஒரு ஆத்மா சாந்தி. நடிகர் சங்கத்தை பாதுகாத்து கடனிலிருந்து மீட்டு அதற்காக வெளிநாடுகளிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் பெப்சி
தொழிலாளர்கள் கலையுலக தொழிலாளர்கள் அனைவருடைய நலனிலும் அக்கறை கொண்டவராகவே வாழ்ந்தார் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த், நம்முடைய புரட்சி தமிழர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நம்முடைய சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல அவருடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கும் கலை உலகத்துக்கும் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு இழப்பாகும். கருணை, மனிதாபிமானம், ஈவு, இரக்கம், என்னுடைய மறுபெயர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று தன்னுடைய வாழ்நாளிலே நிரூபித்து காட்டியவர். அரசியலிலும் துணிகரமான முடிவுகள் எடுத்து ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து எதிர்க்கட்சி தலைவராகவே வந்து அமரக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களுடைய மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய புகழ் மண்ணும் விண்ணும் இருக்கும் வரையிலும் நிலைத்திருக்கும் என்று மீண்டும் கூறி அமைகிறேன்.